ஐஸ்வர்யா ராஜேஷால நிம்மதியை தொலைச்சிட்டாரு ஜிவி பிரகாஷ் குமார். ஜிவி பிரகாஷோடைய டியர் படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். டிவி சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் குமார் ரொம்பவே ஆம்பிஷனா ஒருத்தர், ரொம்பவே பெரிய லெவல்ல வரணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். அவர் குன்னூர்ல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட காதல் வயப்படுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க. பொதுவாவே ஜிவி பிரகாஷுக்கு லைட்டா சத்தம் கேட்டாலே முழிப்பு வந்துடும். ஆனா ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு கொரட்டை விட்டு தூங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜுக்கு அப்புறம் அடிக்கடி பஞ்சாயத்து வருது. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல ஜிவி பிரகாஷ் குமார் விவாகரத்து கேட்கிறாரு. இந்த விவாகரத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையான்றதுதான் படத்தினுடைய மீதி கதையா இருக்கு. இந்த படத்தினுடைய கதை கிட்டத்தட்ட இந்த குட் நைட் படத்தினுடைய கதையை அப்படியே காப்பி அடிச்சு வச்ச மாதிரி தான் இருக்குன்னு படம் பார்த்த எல்லாரும் சொல்றாங்க. சரி, அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம படத்தோட கதை எப்படி இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு நினைச்சாலுமே படத்துல எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஜிவி பிரகாஷ் குமார் ஒரே மாதிரி தான் நடிக்கிறாரு. ஆனா ஐஸ்வர்யா ராஜேஷ் வழக்கம் போல வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. இந்த டியர் படம் குட் நைட் படம் மாதிரி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல குட் நைட்னு கமெண்ட் பண்ணுங்க.